365 நாள் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் பெரிய மாற்றங்கள். வெல்கம் டு தி சீரீஸ் அழகிய பயணத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸோ இந்த 1 மந்த்தா 2026 ஜான்வரி ஃபுல்லாக நான் வந்து எப்படி வந்து என் ஸ்கின்னை வந்து இப்படி இருந்து நான் இப்படி கொண்டு வந்தேன். அதாவது என்னால் வந்து ஃபுல்லாக என்னால் வந்து மாற்ற முடியல. பட் ஓரளவுக்கு வந்து என்னால் வந்து நான் வந்து என் ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வீக் 1, வீக் 2 அண்ட் திஸ் இஸ் வீக் 3. ஸோ வந்து நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி சுகர் கட்டு தான். ஸோ வந்து சுகர் கட்டுனா வந்து நான் வந்து எல்லா டேஸுமே என்னால் இருக்க முடியல. ஸோ வந்து வீக்லி 7 டேஸில் நான் வந்து 6 டேஸ் வந்து சுகர் கட்டில் இருந்தேன். ஸோ 1 டே வந்து எனக்கு ஏதாச்சும் காஃபி டீ அந்த மாதிரி குடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய செகண்ட் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கான அலர்ஜிக் ஏதாச்சும் இருந்துச்சு, அதாவது நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, மில்க். எனக்கு மில்க் குடிச்சேன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒயிட் கலரில் வந்து எனக்கு பிம்பிள்ஸ் மாதிரி வந்துச்சு. தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து யாரையும் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் வந்து உடனே நம்பாதீங்க. ஜஸ்ட் வந்து அதோட இன்க்ரீடியன்ஸை நீங்களே வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது செட் ஆகுமா ஆகாதான்னு வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு சிம்பிளான ரொட்டீன் யூஸ் பண்ணுறப்ப என் ஸ்கின் நல்லாவே இருந்துச்சு. எப்போ வந்து இந்த இன்ஸ்டாவில் யூடியூப்பில் வந்து ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ அதை வந்து இதை யூஸ் பண்ணலாம், 1 மந்த்தில் இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுதுன்னு நம்ம அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு கடைசியாக என்னதான் தோணுச்சுன்னா மணி தான் வேஸ்ட் ஆன மாதிரி தோணுச்சு. நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், பச்சைப்பயிறு க்ரீன் கிராம் பச்சைப்பயிறு மாதிரியான ஃபேஸ் வாஷ் இல்லைங்க. ஸோ வந்து நல்லா அது பிரைட்டன் பண்ணுது, ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு புது ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஸோ இதை யூஸ் பண்ணுறது, விட்டமின் சி, நயசினமைடு எல்லாத்தையுமே அட் அ டைம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து சிம்பிளாக ஒரு 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக ஒரு புது ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பராக டைம் எடுத்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலி ஃபுட்ஸ். ஸோ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, என் ஆயில் ஃபுட் எப்போல்லாம் எனக்கு வந்து ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின், நான் எப்போல்லாம் ஆயிலி ஃபுட் சாப்பிட்றனோ எனக்கு வந்து எக்ஸஸாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஃபேஸில். ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்கள் ஸ்கின் கேரை நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், அதை ChatGPTல போடுங்க, உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபுட்டு வந்து செட் ஆகும் ஆகாதுன்னா பாருங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கனாவே உங்கள் ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.